ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது ஹனி மெலன். இங்கே இந்த சீசனில் இது நிறைய கிடைக்குங்க. ரொம்ப வெரி டேஸ்டி ஃப்ரூட்டு அண்ட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. இது நம்மளோட வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் மஸ்க் மெலன் அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட் இது. ஸோ எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருவேன். இது இந்த சீசனில் மட்டும் இல்லைங்க. கொஞ்சம் வின்டர் மிடில்லையும் கிடைக்கும். ஆனால் அப்போ அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இப்போ கிடைக்கிறது ஸ்ப்ரிங்கில் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் வீட்டு கார்டன்லேயும் இப்போ ஸ்ப்ரிங் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், ஒரு சின்ன தொட்டியில் பூ வந்திருக்கு. இது ஹயாசிந்த் வந்திருக்கு. இது நான் லாஸ்ட் இயரோட அந்த பல்பை வச்சுருந்தது தான் இப்படி வந்திருக்கு. மற்றபடி கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக பேரனாக தான் இருக்குது. இது நம்மளோட ஆப்பிள் ட்ரீ. சின்னதாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இது எப்போ ஃபுல்லாக வரும்னு சொன்னிங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பூ விட ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் இயர் நிறைய நம்ம ஆப்பிள்ஸ் பறித்தோம். இந்த வருஷம் எப்படி இருக்க போதோ தெரியல. ஸோ இப்படி தான் இருக்குது. நான் இதில் நிறைய இந்த ட்விக்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக போட்டு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு காலி பண்ணிவிட்டு கார்டனை நல்லா செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் துளுத்து வந்துருச்சுங்க. இதெல்லாமே லாஸ்ட் இயரோட பிளான்ஸு நிறைய வச்சுருக்கேன் நான். ஸோ இதெல்லாமே மண் மட்டும் இந்த வருஷம் மாற்றினேன். மண் மாற்றிட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் துளிர் விட்டு பூ விட்டுருக்கு. மேபி இன்னும் ஒரு 20 நாள் 25 நாளில் ஸ்ட்ராபெரிஸ் காய்க்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ ஸ்ட்ராபெரியும் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் எத்தனை ஸ்ட்ராபெரி பிளான்ட் வச்சிங்கனாலும் பத்தாது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ஹவுஸ் வந்திருக்கேன். நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஸோ இது நான் ஒரு ஐடியாக்காக வந்திருக்கேன். இந்த வருஷம் பிளான்ட்ஸ் என்னென்ன மாதிரி வைக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் நான் வெஜிடபிள் கார்டன் பண்ண போகிறது இல்லைங்க. எங்கள் வீட்டில் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வீட்டு கார்டனில். அதனால் நிறைய ஃப்ளவரிங் வச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் க்ரீன் பிளான்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. இது நம்மளோட ரோடு எங்கள் வீட்டுக்கு வெளியில். ஸோ டியூலிப்ஸு, ப்ரீம்ரோசஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பேன்சி இந்த மாதிரி வரிசையாக வச்சுருப்பாங்க. இது எவ்ரி இயர் பிளான் பண்ண மாட்டாங்க. ஒரு வருஷம் பிளான் பண்ணதோட பல்ப்லேருந்து எவ்ரி இயர் அதுவே துளிர் விட்டு ஸ்ப்ரிங்கில் வந்துருங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.